தமிழ தாண்டி மலையாளம், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி அப்படின்னு பேன் இந்திய அளவுல பிஸியான நடிகையாக வலம் வராங்க நயன்தாரா. கடைசியாக இவங்களுடைய நடிப்புல டெஸ்ட் திரைப்படம் நேரடியாக ஓடிடி தளத்துல வெளியாகி இருந்தது. ஆனால் இந்த படம் மக்களிடையே எதிர்பார்த்த வெற்றியை பெறல. பட தோல்வியுமே அடைந்தது. தற்போது படங்கள் நடிப்பதுல பிஸியாக இருக்கிற மாதிரி வெளியில தெரிந்தாலுமே நயன்தாராவிற்கு தொடர்ந்து பட வாய்ப்புகளுமே குறைஞ்சிட்டு இருக்கா. முக்கியமாக தனுஷ் அவர்களுடன் ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாக தமிழ்ல இவங்களுக்கு பல பட வாய்ப்புகள் குறைஞ்சிருக்கு. ஒரு சில படங்கள்ல ஹிந்தில மட்டும்தான் கமிட் ஆகியிருக்காங்க. இந்த நிலையில தமிழ் இயக்குனர்கள் யாருமே நயன்தாராவை தேர்வு செய்யவில்லை அப்படின்ற தகவல் பலருக்குமே அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. நயன்தாராவுமே அதற்கு ஏற்றாற் போல் தான் நடந்து கொள்றாங்க. இந்த நிலையில தற்போது நயன்தாராவே பிரபல நடிகரிடம் போன் போட்டு வாய்ப்பு கேட்டிருக்காங்களா. அவர் வேற யாருமே இல்ல, நம்ம ஏகே அவர்கள் தான். அதிசருடைய அடுத்த திரைப்படத்தை ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் டைரக்ஷன் பண்றாரு. சோ இந்த படத்திற்கான முதற்கட்ட வேலைகள் தற்போது தீவிரமா போயிட்டு இருக்கு. சமீபத்துல பாத்தீங்கன்னா படத்துடைய காஸ்ட் அண்ட் க்ரூ தேர்வு நடைபெற்றுள்ளதா. சோ அப்போதுதான் பாத்தீங்கன்னா ஏகே அவர்களிடம் நயன்தாரா போன் போட்டு அடுத்த படத்துல வாய்ப்புமே கேட்டிருக்காங்களா. அதற்கு நம்ம அதிசாருமே எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்காமல் சம்மதம் தெரிவித்துள்ளதாக தகவலுமே வெளியாகி இருக்கு. சோ இப்படியே போனா தமிழ் சினிமாவில நம்மளுடைய மார்க்கெட் போய்விடும் அப்படின்றதற்கு பயந்துதான் நயன்தாராவே இப்படி வாண்டடாக நம்ம ஏகேவிடம் வாய்ப்பு கேட்டுள்ளதாக பல பத்திரிகையாளர்களுமே தெரிவிக்கிறாங்க. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய அஜித் 360 சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.